ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டு வராங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக. தற்போது மீண்டும் வந்து இன்னொரு மாவட்டத்துலேருந்து இந்த டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் தான் இருக்க போகுது. எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் நம்ம சொல்கிற மாவட்டத்தில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 38 மாவட்டத்தை சேர்ந்த யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 25,000 இருக்கும். முக்கியமாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. 8th பாஸ்லேருந்து 10th 12th வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டகிரியில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்பு வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபோட்டோ ஓட்டிட்டு இப்படி கிராஸாக நீங்கள் வந்து சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே குறிப்பிடணும். அப்புறம் உங்களுடைய முழு பெயர் கேட்டிருக்காங்க. தந்தை, கணவர் இல்லை பாதுகாவலரோட பெயர் குறிப்பிடணும். நிலையான முகவரி, அதுக்கு வந்து நீங்கள் சான்று இணைக்கப்படணும். 12 இலக்க ஆதார் அட்டை எண், உங்களோட ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்னு குறிப்பிடணும். திருமணம் ஆனவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இல்லை நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடணும். ஜாதி மற்றும் மதம், அதற்கான சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். பிறந்த தேதி மற்றும் வயது, அதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். கல்வி தகுதி, அதற்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். முக்கியமாக தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா, டெக்னிக்கலாக உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில், இதர தகுதிகள் இருந்தாலும் அதற்கான டீட்டெயில், விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர், ஏதாவது இதுக்கு முன்னாடி திருக்கோயிலில் பணி ஆற்றிருக்கீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் குறிப்பிடலாம். ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு ஏதாவது முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ கொடுக்கலாம். உங்களோட தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி கைபேசி எண் கேட்டிருக்காங்க, மின்னஞ்சல் முகவரியும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குறிப்பிட்டுட்டு உறுதிமொழியில் சைன் பண்ணி
விண்ணப்பதாரரின் கையொப்பம் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கணும். சைன் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிகளை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில், பேரூர், கோவை மாவட்டம். இங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. பேரூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோயிலில் தான் நமக்கான வேலைவாய்ப்பு. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் 2 காலி பண்டம் இருக்குது. நமக்கான சம்பளம் ஸ்டார்டிங்கே 18,500லேருந்து 58,600 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சீட்டு விற்பனை எழுத்தாளர், அதாவது நம்ம சொன்னால் டிக்கெட் கொடுக்குறவங்கன்னு சொல்லிட்டு, இதுக்குமே 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. பதிவரை எழுத்தர், அதாவது கிளர்க்கு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். துப்புரவு பணியாளர் அப்படின்ற கேட்டகரியில் 10,000லேருந்து 31,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஸோ இது 8th பாஸ்லேருந்து 10th பாஸ் வரைக்கும். ஸோ அப்போ 10th பாஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் 12th, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, வயது வரம்பு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 45 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ் இருக்குது. நீங்கள் இந்த திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணிலேருந்து மாலை 5:45 மணி வரை 100 ரூபா செலுத்தி விண்ணப்ப படிவம் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி 3/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு, எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு எல்லாமே மீட் ஆகுதோ அவங்கெல்லாம் இந்த பதவிகளுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதுலேயும் டவுட் இருக்குது, இல்லை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் எதுலனாலும் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.